கூட்டணி கட்சிகளுக்கு துறைகள் ஒதுக்குவதில் சிக்கல் நீடிப்பதால் பிரதமர் பதவியேற்பு விழா தாமதம். என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என தகவல். தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களுடன் சந்திரபாபு நாயுடு அவசர ஆலோசனை. கூட்டணி அரசியல் முக்கிய துறைகளை கேட்பது குறித்து கலந்தாய்வு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. சி.பி. ராதாகிருஷ்ணன் கடந்த முறை வாங்கிய ஓட்டுகளை விட அண்ணாமலை வாங்கியது குறைவு என எஸ்.பி. வேலுமணி விளக்கம். அதிமுக ஒற்றுமை குறித்து பேச ஓ பன்னீர்செல்வத்திற்கு தகுதியில்லை என கே.பி. முனுசாமி காட்டம். அதிமுக தலைவர்களை விமர்சித்த அண்ணாமலையோடு கூட்டணி வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஒன்றுபட வேண்டும் என்ற ஓபிஎஸ் சசிகலா கோரிக்கையை நிராகரித்தது அதிமுக. மக்களால் நிராகரிக்கப்பட்ட மோடி பிரதமராக பதவியேற்பது ஜனநாயக விரோதம். உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிட்டதால் 17 இடங்களில் பாஜக வென்றதாக அகிலேஷ் யாதவ் பேட்டி. பெரும்பான்மை இல்லாததால் பாஜக கூட்டணி அரசு மீது 21ஆம் தேதி வாக்கெடுப்பு என தகவல். புதிய எம்பிக்கள் 17ஆம் தேதி பதவியேற்கும் நிகழ்ச்சி நடத்த திட்டம். விருதுநகர் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக மனு. தேர்தலில் விஜய பிரபாகர் திட்டமிடப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றத்தை நாட முடியும். விருதுநகரில் தேமுதிக மறு வாக்கு எண்ணிக்கையை கோரிய மனு தொடர்பாக சத்யபிரதா சாஹூ விளக்கம். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை. ஜே.பி. நட்டா இல்லத்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் அவசர ஆலோசனை. கூட்டணி கட்சிகள் முக்கிய துறைகளை கேட்பதால் பாஜகவுக்கு நெருக்கடி. உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி எதிரொலியாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மாற்ற திட்டம். யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை பாஜக தலைமை அவசர அழைப்பு. பாஜக தேசிய தலைவராக சிவராஜ் சிங் சௌகானை தேர்வு செய்ய வாய்ப்பு. தேர்தலுக்காக நீடிக்கப்பட்ட ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்தது. பாஜக கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கேட்க நிதிஷ்குமார் ஆலோசனை. ஜே.டி.யு கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர்கள், 3 துணை அமைச்சர்கள் பதவி கேட்க திட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர்கள் இன்று சந்திப்பு. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பட்டியல் குறித்து குடியரசுத் தலைவரிடம் தாக்கல். விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஜாமீன். டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம். எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் பதவிக்கு மோடி தேர்வாகிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நாளை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோருகிறார் மோடி. பதவியேற்பு விழாவிற்கு முன்பு துறைகளை முடிவு செய்ய கூட்டணி கட்சிகள் நெருக்கடி. மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அணியில் உள்ள 19 எம்எல்ஏக்கள் சரத்பவார் அணிக்கு திரும்ப வேண்டும் என தகவல். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சரத்பவார் அணிக்கு 19 பேர் திரும்புகின்றனர். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கும் விழா 12ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. கூட்டணி அரசியல் முக்கிய துறைகளை வாங்குவதற்கு சந்திரபாபு நாயுடு மும்முரம். தினசரி ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 54,400 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லிக்கு வழங்கப்படும் குடிநீரை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஹரியானா அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செட் தேர்வு ஒத்திவைப்பு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு.